அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு அதிசயம் ஏற்படுத்தக்கூடிய பதிவு. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது நமக்கு 7 நாளில் கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதற்கு பூஜைகள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, தீட்டுகள் இல்லை, எந்த விதிவிலக்கும் கிடையாது. நீங்கள் குளிக்காமல் இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய வேண்டுதல்கள், குறிக்கோள்கள், இது எல்லாம் பண்ணுறதுக்கு பூஜைகள் பண்ணுறோம், தீப வழிபாடுகள் பண்ணுறோம், பரிகாரங்கள், கோயில்கள் அப்படி நிறைய பண்ணுறோம். சிலருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கைகள் இருக்கிறதே கிடையாது. என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறதா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் கூட தோணலாம். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் எந்தவித பூஜையோ சாமியோ எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட, அதாவது நம்மளுடைய இயற்கை கிட்ட, இந்த பிரபஞ்சத்தை கிட்ட நம்ம கேட்குறப்ப அந்த ஒரு விஷயம் நடந்தால் அது எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை, உங்களுக்கு என்ன ஒரு குறிக்கோளாக இருக்கட்டும், லட்சியமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வரணும், அதுக்கான பலன் கிடைக்கணும், அப்படி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னாலுமே இந்த பிரபஞ்சம் ப்ளஸ் இயற்கை அவங்களுடைய துணையோடு கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். இதற்கு முக்கியமான ஒரு நேரம் எதுனான்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி நம்ம தூங்க போகின்ற நேரம். நிச்சயமாக நீங்கள் 12 மணிக்கு தூங்க போனாலும் சரி, நைட்டு 1 மணிக்கு தூங்க போனாலும் சரி. ஏன்னா இப்போ இருக்க கால ஜென்ரேஷன் பசங்க ரொம்ப லேட்டாக தான் தூங்குறாங்க. பெரியவங்க சீக்கிரமாக படுத்துடுறோம். ஆனால் இந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், இந்த பதிவு எத்தனையோ இந்த இளம் தலைமுறையை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த டீனேஜில் உள்ளவங்க கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அதை நடக்கிறதுக்காக நீங்கள் எப்போ எந்த டைமில் நீங்கள் படுக்க போனாலும் பரவாயில்ல, இதை செய்துவிட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுடைய குறிக்கோளை இந்த யூனிவர்ஸ் மூலமாக நம்ம அடைய முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான மெத்தட், ரொம்ப சிரமமே பட தேவையில்லாத ஒரு மெத்தட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தவித பரிகாரங்களோ பூஜைகளோ தீட்டுகள் கூட கிடையாது. நிறைய பேருக்கு பிறப்பிறப்ப தீட்டுன்னு சொல்லலாம், வேறு குடும்பத்தில் இருக்க தீட்டுகள் அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்ய போகின்ற ஒரு விஷயம் அவ்வளோதான். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நமக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அன்பு இருக்கலாம், பாசங்கள் இருக்கலாம், இல்லை நமக்கு பணம் தேவைப்படும், இல்லை அடகு வைத்த நகைகளை மீட்கிறதுக்காக இருக்கலாம். உறவுகளுக்கிடையே நிறைய சண்டைகள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த உறவுகள் நமக்கு திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அப்படி காரு, பணம், திருமணம், குழந்தை பிறப்பு, அப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நிறைய அதாவது இப்போ இருக்க நடுத்தர பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பில் படிக்கிற படிப்பில் நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு, நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கில் போகிறதுக்கு, ஃபாரின் ஆஃபர், அப்படி இல்லை கோர்ட்டில் கேஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் ஜெயிக்கிறதுக்கு, அப்படி உங்களுக்கு மனசில் உங்கள் வாழ்க்கையில் என்ன இந்த பதிவை எத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது நடக்கணுமோ, ஆனால் நியாயமாக உண்மையான ஒரு காரணமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நமக்கு நடக்குதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தவறான முறையில் நீங்கள் எழுதவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நியாயமான, நமக்கு இந்த விஷயம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி நமக்கு நியாயமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதற்கு ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய பதிவில் நம்ம 2-3 விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். இது எதற்காக நம்ம ராத்திரி நேரத்தில் நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம தூங்க போகிறப்ப நம்முடைய ஆழ் மனசோட அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆழ் மனசில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நம்ம அப்படியே பதிய வச்சு ராத்திரி தூங்க போகிறோமோ, அந்த ஒரு விஷயமானது நம்முடைய மூளைகளுக்கெல்லாம் அனுப்பி அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டையுமே சொல்கிறோம், இந்த இயற்கைக்கிட்டையுமே சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அந்த மெத்தட் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த ஒரு இது பண்ணுறப்ப நீங்கள் 1% கூட, அதாவது 0.001 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு துள்ளி கூட நீங்கள் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் கூட, அந்த ஒரு எண்ணங்கள் கூட வந்துட்டால் அது கண்டிப்பாக நெகட்டிவ் ஆயிரும். அதனால் முழு நம்பிக்கையோட
கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா நமக்குள்ளே. அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துட்டாலே அந்த பாசிட்டிவ் ஆரான்னு சொல்லுவாங்க, அந்த நேர்மறை எண்ணங்கள் அதோடைய கதிரியக்கங்கள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அலைகளானது நம்ம சுற்றி சூழ ஆரம்பிச்சிருமா. அந்த ஒரு எண்ணங்களே நம்மளை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நடத்துறதுக்கான அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தூண்டுகோலாக அமையுங்க. இதற்கு ராத்திரி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையானது ஒரு தலகாணி, ஒரு பேப்பரு, ஒரு பேனா, இவ்வளோ தான். அந்த பேனா எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கெட்சாக இருக்கலாம், ப்ளூ பேனா, ப்ளூவோ ரெட்டோ, உங்களுக்கு உங்கள் கையில் என்ன பேனா இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 7 முறை எழுதணும், அதாவது 7 நாட்கள் 7 முறை. இதுதான் இந்த பதிவோட முக்கியமே. ஏன்னா டெய்லி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 A4 ஷீட் எடுத்து கோடு போட்ட பேப்பரா, கோடு போடாத பேப்பரா, அந்த கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ, நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் நிறைய நோட்டு பேப்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நோட்டில் இருந்து கூட பேப்பர் கிழிச்சு எடுத்துக்கலாம். 7 பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. அன்றைய தினம் ஒரு நாளைக்கு ராத்திரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ட்டு அதை 7 முறை எழுதணும். ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக எழுதணும், அதாவது பாசிட்டிவாக நம்ம எழுதணும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பணமானது எனக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இருக்கலாம், அதற்காக நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது. 5 லட்சம் பணம் வேணும் அப்படி எழுதலாம். இல்லை திருமணம் நடக்கணும்னு எழுதிடலாம். இல்லை உங்ககிட்ட இப்போ யாராச்சும் ஒரு சண்டை போட்டிருக்காங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பேசினா நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் எழுதலாம். என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம தோணும், நமக்குள்ளே தோணும். ஆனால் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்குறப்ப தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு பெருசாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு தோணுதோ அந்த ஒரு விஷயத்தை 7 முறை நீங்கள் எழுதிட்டு தலகாணிக்கு அடியில் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு நம்ம தூங்க போயிடும். இந்த எப்பயுமே நம்மளுடைய தூக்கத்தில் இது வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆழ் மனது உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மனதானது நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்ல வரோமோ நம்முடைய கருத்துக்கள் எல்லாமே அது கனெக்டட் ஆகுமா. அப்படி அந்த யூனிவர்ஸ் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே நம்முடைய எண்ணங்கள் அப்படியே போய் இது நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிப்போம். செய்யறதுக்கான தூண்டுதல் நம்முடைய மூளைக்கு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம நினச்சா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நினச்சி இந்த ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். இது தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணணும். இடையில ஒரு நாள் விட்டால் கூட நம்ம திருப்பி அந்த இது பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 7 நாட்கள் 7 முறை இது மாதிரி எழுதி தலகாணி கடையில் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆழ்மனதோட துணையோடும் இந்த பிரபஞ்சத்தோட துணையோடும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. நிச்சயம் இந்த யூனிவர்ஸானது உங்களுக்கு நமக்கு என்ன நம்ம வேண்டி கேட்குறோமோ அது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸோட துணையோட நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 7 நாட்கள் எழுதின பேப்பர் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பீரோவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி இதுக்கு இந்த 7ங்கிற நம்பருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது. அதனால தான் 7 நாட்கள் 7 முறை. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிச்சயம் இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் பிறகு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.